இன்னைக்கு நம்ம வீடியோவில் கார தோசை வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய் அரைச்சி நல்லா வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இந்த கார சட்னி. இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கு வந்து யூஸ் பண்ணி எப்படி கார தோசை கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து காரமடையில் வந்து ஃபேமஸ் சொன்னாங்க. ஸோ அது வந்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதில் தோசை ஊற்றிட்டு இது கொஞ்சம் பாதி வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். எண்ணெய் ஆயில் சேர்த்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா வேகட்டும். வேணுன்னே நம்ம மேலே வந்து இந்த கார சட்னி போட்டு இந்த கார சட்னி இதில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். இதை திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான சூப்பரான காரமடை கார சட்னி வச்சு அழகான ஒரு கார தோசை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.